ஹாய் ப்ரோக்ராமர்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் எஸ்ப்ரிட். இன்றைக்கி நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி யூடியூப் வீடியோவை டவுன்லோட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டவுன்லோட் பண்ண வீடியோவிலேருந்து ஆடியோவை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு மாடியூல் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. பிப் இன்ஸ்டால் பைடியூப். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணலாம். ஃப்ரம் பைடியூப் import YouTube. ஸோ இப்போ நம்மக்கிட்டேருந்து லிங்க்கை வாங்கி டவுன்லோட் பண்ண போகுது. லிங்க் ஈக்குவல் டு இன்புட், என்டர் த யூஆர்எல். நெக்ஸ்ட் வந்து வீடியோ ஈக்குவல் டு யூடியூப், உள்ளே வந்து லிங்க். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுற வீடியோ ஹையஸ்ட் ரெசல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். stream equal to video dot streams dot get highest resolution. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் டவுன்லோட் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். stream dot download. ஸோ கோடிங் பார்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்டர் த யூஆர்எல் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோவில் இருக்கிற ஷார்ட்ஸோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அது ஜஸ்ட் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டா இப்போ என்டர் கொடுப்போம். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு வீடியோ ஃபைல் வந்திருக்கு. ஸோ ஃபோல்டரில் பார்த்தாலும் ஒரு வீடியோ ஃபைல் வந்திருக்கு, MP4 ஃபைல். ஸோ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அது இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும்தான் எடுக்க முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ வேணாலும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திருப்பி VS கோட் போய்க்கோங்க. இப்போ வந்து ஒரு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நேம் வந்து நான் ஆடியோன்னு கொடுக்குறேன். ஸோ audio.py அப்படின்னு வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் இம்போர்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. இம்போர்ட் மூவிபை, அகைன் திருப்பி இம்போர்ட் மூவிபை.editor. ஸோ இம்போர்ட் செக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ எந்த வீடியோலேருந்து ஆடியோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அதுக்கான கோட் எழுத போகிறோம். வீடியோ ஈக்குவல் டு மூவிபை.editor டாட் வீடியோ ஃபைல் கிளிப். ஸோ இதுக்குள்ளார அந்த ஃபைலோட நேம், எந்த MP4 வந்து நம்ம வந்து ஆடியோவை கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த MP4ஓட நேம். ஸோ நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோவை மட்டும் நான் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதனுடைய ஃபைல் நேம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை ஷார்ட் பண்ணிக்கலாம். வெறும் காலண்டர் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து அந்த ஃபைல் நேமை வந்து கொடுக்குறேன், .mp4. இப்போ வந்து இந்த MP4 ஆடியோவை மாற்ற போகிறோம். அதுக்கான கோட் ஆடியோ ஈக்குவல் டு வீடியோ டாட் ஆடியோ, கீழே வந்து ஆடியோ டாட் ரைட் ஆடியோ ஃபைல். ஸோ இதுக்குள்ளார ஃபைல் நேம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஆடியோவை கன்வெர்ட் பண்ணுறோம்ல, அந்த ஆடியோவுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து new.mp3 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கோடிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஆடியோவாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு, முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே வந்து new.mp3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஃபைல் வந்திருக்கு. ஸோ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.